சென்னை பட்டினப்பாக்கம் ஸ்ரீனிவாசபுரம் கடற்கரையில் பெரிய விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட்டதால் டன் கணக்கிலான குப்பைகள் கடற்கரையில் தேங்கியுள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர் ஜெயலானி நேரலையில் வழங்கும் தகவல்களை தற்போது கேட்கலாம். ஜெயலானி, இது பற்றிய விரிவான விவரம் என்ன? பதிவு பண்ணுங்க. வணக்கம் உமா. கடந்த 27ஆம் தேதி இந்தியா முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டது. இந்த நிலையில் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டதிலிருந்து பொது இடங்களில் வைக்கப்பட்ட இந்த விநாயகர் சிலைகள் காவல்துறையினரின் அனுமதியோடு குறிப்பிட்ட நாளில் ஊர்வலமாக எடுத்து வந்து நீர்நிலை பகுதிகளில் கரைப்பது என்பது வழக்கம். அந்த வகையில் சென்னையில் வைக்கப்பட்ட 1500க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகளை கரைப்பதற்காக சென்னையில் 4 இடங்களை காவல்துறையினர் ஏற்பாடு செய்திருந்தார்கள். குறிப்பாக பட்டினப்பாக்கம் ஸ்ரீனிவாசபுரம் அந்த கடற்கரை, அதே போன்று திருவான்மியூர் கடற்கரை, சென்னை காசிமேடில் இருக்கக்கூடிய இந்த துறைமுகம் உள்ளிட்ட 4 பகுதிகளில் இந்த விநாயகர் சிலைகளை கரைப்பதற்காக ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருந்தது. நேற்றைய தினம் சென்னை முழுவதும் பொது இடங்களில் வைக்கப்பட்ட இந்த விநாயகர் சிலைகள் கொண்டு வரப்பட்டு கடற்கரைகளில் கரைக்கப்பட்டிருந்தது. இதற்காக தனியான கிரேன்கள் மூலமாக இந்த விநாயகர் சிலைகள் கரைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரையில் மட்டும் கிட்டத்தட்ட 1200க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் என்பது நேற்று ஒரே தினம் கிடைக்கப்பட்டது. இதன் காரணமாக தற்போது பட்டினப்பாக்கம் கடற்கரை முழுவதுமாகவே டன் கணக்கிலான குப்பைகள் தேங்கி காணப்படுகிறது. குறிப்பாக நமது ஒளிப்பதிவாளர் பத்மநாபன் தற்போது நேரடியாக காட்சிப்படுத்துவார். அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடியும். இந்த பகுதி முழுவதுமாகவே தற்போது அந்த விநாயகர் சிலைகள் கொண்டு வரப்பட்ட அந்த குப்பைகள் சூழ்ந்து காணப்படுகிறது. கடல் ஒரு பக்கம், கடற்கரை பகுதியில் முழுவதுமாகவே குப்பைகள் சூழ்ந்து காணப்படுகிறது. இந்த விநாயகர் சிலைகள் கொண்டு வந்ததற்கான அந்த மரப்பலகைகள், அதே போன்று அந்த விநாயகர்களுக்காக அந்த சாத்தியிருந்த அந்த மாலைகள், அதே போன்று அதில் இருக்கக்கூடிய அந்த கம்பி, கட்டை, இரும்பு ராடுகள் உள்ளிட்டவைகள் ஆங்காங்கே அப்படியே சிதறி கிடைக்கின்றன. அது மட்டுமல்லாமல் பெரிய ரக விநாயகர் சிலைகள் முழுவதுமாக கரைக்கப்படாமல் அதன் பாகங்கள் தனித்தனியாக பிரிந்து ஆங்காங்கே அப்படியே விடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பட்டினப்பாக்கம் சீனிவாசபுரம் கடற்கரையிலிருந்து கிட்டத்தட்ட அந்த முள்ளிமாநகர் உள்ளிட்ட பகுதிகளில் செல்லக்கூடிய கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் அளவிற்காக இந்த பகுதி முழுவதுமாகவே குப்பை மேடாக காட்சியளிக்கிறது. வழக்கமாக இந்த பகுதிகளில் 20க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் தூய்மை பணியில் ஈடுபடுவார்கள் என்பதாக கூறப்படுகிறது. இன்றைய தினம் வழக்கத்தை விட கூடுதலாக ஒரு 50 தூய்மை பணியாளர்கள் என 60க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் தூய்மை பணியில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. இருந்தாலும் கூட நேற்று மாலை 7 மணிக்கு வழக்கமாக இரவு 12 மணி வரையிலாக இந்த விநாயகர் சிலைகள் கரைக்கக்கூடிய பணிகள் என்பது நடைபெற்று வரும். ஆனால் நேற்றைய தினம் இங்கு அனுமதிக்கப்பட்ட அந்த விநாயகர் சிலைகள் கரைக்கக்கூடிய பணிகள் என்பது 8 மணி அளவிலாகவே கிட்டத்தட்ட 90% இந்த விநாயகர் சிலைகள் கரைக்கக்கூடிய பணிகள் என்பது நிறைவு பெற்றது. ஆனாலும் கூட இந்த குப்பைகள் அகற்றக்கூடிய பணிகள் என்பது தோய்வு நிலையில் நடைபெற்று வருவதன் காரணமாகவே இன்று பகல் நேரத்திலும் கூட டன் கணக்கிலான குப்பைகள் இங்கு தேங்கியிருக்கக்கூடிய காட்சிகள் காண முடிகிறது. மாநகராட்சி தரப்பில் டன் கணக்கிலான குப்பைகள் அகற்றப்பட்டு விட்டதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டாலும் கூட நாம் நேரடியாக களத்தில் பார்க்கக்கூடிய காட்சிகள் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் அளவிற்காக நம்ம கண்களில் தென்படக்கூடிய அளவிற்காக இந்த விநாயகர் சிலை தொடர்பான அந்த கம்பிகளும் ராடுகளும் அதே போன்று கரையொதுங்கிய விநாயகர் சிலைகளின் அந்த பாகங்கள் ஆகியவை நேரடியாகவே நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே இங்கு தேங்கியிருக்கக்கூடிய இந்த பணிகளை, அதாவது இந்த குப்பைகளை அகற்றக்கூடிய பணிகளை துரிதப்படுத்த வேண்டும். ஏனென்றால் இந்த குப்பைகள் இங்கு தேங்க தேங்க கடல்வாழ் உயிரினங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதற்கான அபாய சூழல் நிலவுவதாக சூழியல் ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே இன்றைய தினத்திற்குள்ளாகவே இங்கு தேங்கியிருக்கக்கூடிய அனைத்து குப்பைகளையும் உடனடியாக அகற்றி இந்த இயல்பு இதற்கு முன்பாக பட்டினப்பாக்கம் கடற்கரை எந்த சூழலில் இயற்கை அழகு கொஞ்சக்கூடிய சூழலில் இருந்ததோ அதே சூழலுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதே சூழியல் ஆர்வலர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக இருக்கிறது. உமா, களத்தில் இருந்து விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ஜெயலானி.